வணக்கம் நெட்கிங்ஸ் வியூவர்ஸ். ஒரு மிட் லெவல் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு லார்ஜ் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, ஸோ அதில் வந்து ஐடி ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கான ஒரு டூல் வந்து கண்டிப்பாக இருந்தாகணும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 விஎம்ஸ் கிட்ட நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த விஎம்ஸில் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து 50 விஎம்ஸ்லேயே வந்து ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு விஎம்ஐயும் நம்ம ரிமோட் எடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து டைம் கன்சியூம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒருவேளை நம்ம வந்து டைம் கன்சியூம் ஆனாலும் பரவாயில்ல, இது ஒன் டைம் செட்டப் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ரிமோட் எடுத்து பண்ணாலும், இப்போது சப்போஸ் அதில் ஒரு கான்ஃபிகரேஷனை மாற்றணும், இல்லை அந்த டூலை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மறுபடியும் அதை வந்து 50 மிஷினையும் வந்து அந்த 50 விஎம்ஐயும் நம்ம ரிமோட் எடுத்து பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஐடி ஆட்டோமேஷன் டூல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐடி ஆட்டோமேஷன் டூல் மூலமாக ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து அந்த இன்ஸ்டலேஷனை புஷ் பண்ணோம் அப்படின்னா, அந்த 50 விஎம்லையுமே அந்த இன்ஸ்டலேஷன் நடந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, அந்த அந்த ஏஜென்ட்டை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் அந்த ஐடி ஆட்டோமேஷன் டூலில் போயிட்டு அப்டேட் பண்ணுற டாஸ்க்கை கொடுத்தீங்கன்னா, அந்த 50 விஎம்லையும் அப்டேட் ஆயிரும். ஸோ இதுதான் ஐடி ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கான ஒரு டூல். ஸோ இது வந்து பெய்டு வெர்ஷனும் இருக்குது, ஓப்பன் சோர்ஸும் இருக்குது. ஸோ இப்போ ஓப்பன் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஷெஃப்பு, ஸோ அன்சிபிள் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறது அன்சிபிள் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் தான். ஆப்வியஸ்லி அன்சிபிள் வந்து ஓப்பன் சோர்ஸ் தான், பட் பெய்டு வெர்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது, அன்சிபிள் டவர் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து அது ஒரு தனி கான்செப்ட்டு. பட் கோர் இந்த அன்சிபிளுங்கிறது என்ன வேலை பார்க்கும் அப்படின்றது சேம் தான். ஸோ இப்போ இந்த அன்சிபிளை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு சென்ட்ரலைஸ்டாக வச்சுக்கிட்டு, அதில் வந்து உங்களோட அந்த விஎம்ஸ் எல்லாத்தையுமே அதில் வந்து ஒன் டைம் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஆட்டோமேஷனை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேஷன் இதில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களோட ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க், அதாவது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒவ்வொரு விஎம்லையும் பண்ணுற டாஸ்க், இப்போ வந்து பேட்ச் அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஏஜென்ட் இன்ஸ்டலேஷன், இல்லை வந்து ஒரு ப்ரொவிஷனிங், கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு ஒரு 10 விஎம்மில் வந்து ஒரே அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த 10 அப்ளிகேஷனுமே வந்து ஒரு டேட்டா பேஸோட பாஸ்வேர்டை ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்னா, நீங்கள் அந்த டேட்டா பேஸோட பாஸ்வேர்டை மாற்றிட்டிங்கன்னா, அந்த 10 விஎம்மில் போய் மாற்றணும் இல்லையா அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில். பட் அதுக்கு பதிலாக இந்த அன்சிபிள் மூலமாக நீங்கள் கான்ஃபிகரேஷனை வந்து இங்கேருந்தே புஷ் பண்ணிங்கன்னா, அந்த 10 விஎம்மில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்துலேயுமே மாறிடும். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான வேலையை பண்ணுறதுக்கும் நம்ம அன்சிபிளை யூஸ் பண்ணலாம். அண்டு வந்து இதில் வந்து ஏஜென்ட்லெஸ். இப்போது ஏஜென்ட்லெஸ்னால் ஒரு டாஸ்க்கை நம்ம புஷ் பண்ணுறோம் அப்படின்னா, அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த வேலையை பார்க்குறதுக்கான ஏஜென்ட் வந்து அந்த விஎம்மில் இருக்கணும் இல்லையா? அப்படின்னா தானே அந்த வேலை நடக்கும். பட் இதில் எப்படின்னா எஸ்எஸ்ஹெச் மூலமாகவே இது வந்து கனெக்ட் பண்ணி அந்த வேலையை வந்து முடிச்சிடும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எஸ்எஸ்ஹெச் வந்து ஏஜென்ட்லெஸ். ஸோ அதனால் வந்து எஸ்எஸ்ஹெச் மட்டும் இருந்தாலே போதும், உங்களால் ஈஸியாக வந்து டாஸ்க்கை வந்து புஷ் பண்ணி அந்த விஎம்மில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ விண்டோஸாக இருந்தாலும் நீங்கள் எஸ்எஸ்ஹெச் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அண்டு வந்து ஸ்பெஷலாக வந்து விண்டோஸில் வந்து வின்ஆர்எம் அப்படின்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் விண்டோஸ்லேயுமே இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையுமே புஷ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து போத் லினக்ஸ் என்விரான்மெண்ட், விண்டோஸ் என்விரான்மெண்ட் எல்லாத்தையுமே உங்களால் ஆன்சிபிளில் இருந்து ஹேண்டில் பண்ண முடியும். அண்டு வந்து இது வந்து ஐடம்போட்டன்ட்னா என்னென்னா, இப்போது ஒரு ஏஜென்ட் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அந்த விஎம்மில், மறுபடியும் அதே பிளேபுக் அதே எக்ஸிக்யூஷனை வந்து நீங்கள் பண்ணும்போது அந்த விஎம்மில் வந்து எந்தவித இம்பேக்ட்டும் இருக்காது. நீங்கள் எத்தனை தடவை அந்த எக்ஸிக்யூஷனை ரன் பண்ணாலும் அந்த விஎம்மில் எந்த ஸ்டேட்டும் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்தவித இம்பேக்ட்டும் வராது. ஸோ அதுதான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ அண்டு வந்து இதில் வந்து நிறைய இப்போ இந்த ஆன்சிபிளை எடுத்துக்கிட்டோன்னா இதில் நிறைய கான்செப்ட் இருக்குது. ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டாக நம்ம வந்து போக போக ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு வந்து ஆன்சிபிள்னா என்ன, நம்ம ஏன் அதை யூஸ் பண்ண போகிறோம், அண்டு வந்து அதோட இன்ஸ்டலேஷன் எப்படி இருக்கும், ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ வீடியோ மாதிரி. ஓகே, இப்போ நம்ம ஆன்சிபிளை ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஏஜென்ட்லெஸ் அண்ட் வந்து ஈஸியான இன்ஸ்டலேஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆன்சிபிளோட காம்போனன்ட்ஸ் அதை பார்த்துருவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. கண்ட்ரோல் நோடு, இன்வென்ட்ரி, மேனேஜ் நோடு. இப்போது கண்ட்ரோல் நோடு அப்படின்னா நம்ம ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து கண்ட்ரோல் நோட். ஓகேவா? ஸோ இன்வென்ட்ரி அப்படின்னா, இன்வென்ட்ரிங்கிறது அந்த ஒரு இன்வென்ட்ரி ஃபைலுன்னு சொல்லுவாங்க. அந்த இன்வென்ட்ரி ஃபைலில் தான் நம்ம அந்த 50 விஎம் சொன்னோம் இல்லையா, அதோட ஐபி, அதோட எஸ்ஹெச் லொக்கேஷன், ஸோ அதில் என்ன யூசர் நேம் போடணும், அது எல்லாமே வந்து அந்த இன்வென்ட்ரி ஃபைலில் தான் இருக்கும். ஸோ அந்த இன்வென்ட்ரி ஃபைல்னால் என்ன, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம போக போக கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும்தான். அண்ட் வந்து மேனேஜர் நோடு. இப்போது அந்த இன்வென்ட்ரியில் போட்டிருக்க அந்த விஎம்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் மேனேஜர் நோடு. ஸோ இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆன்சிபிள் வந்து பைத்தான் மூலமாக தான் ஒர்க் ஆகுது. அதனால் வந்து நீங்கள்
கண்ட்ரோல் நோட்லேயும் சரி, மேனேஜ் நோட்லேயும் சரி, ரெண்டுலேயுமே பைத்தான் இருக்கணும் கண்டிப்பாக. பைத்தான் இருந்தால் தான் இந்த ஃபுல் ப்ராசஸ்மே நல்லபடியாக நடக்கும். ஸோ அதனால் வந்து பைத்தான் மஸ்ட். ஸோ கண்ட்ரோல் நோட், இன்வென்ட்ரி, மேனேஜ் நோட் இதை பற்றி பார்த்தாச்சு. அண்டு வந்து ஆன்சிபிள் கான்செப்ட்ஸ். ஸோ ஆன்சிபிள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் நோட், மேனேஜ் நோட், இன்வென்ட்ரி தவிர ப்ளே புக் அப்படிங்கிறது அதில் முக்கியமான விஷயம். இந்த ப்ளே புக்கில் தான், இந்த ப்ளே புக்கோட சாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ப்ளே புக்கில் தான் நம்ம என்ன பண்ணணும், என்ன வேலை அந்த விஎம்மில் நடக்கணும் அப்படிங்கிறத எழுதியிருப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டால் என்ஜினிக்ஸ். ஸோ அதுக்கு வந்து ஒரு எதை வச்சு பண்ண போகிறோம், ஏபிடி வச்சு பண்ண போகிறோம். ஸோ ஆப்ட் வச்சு பண்ண போகிறோம். அடுத்து வந்து என்ஜினிக்ஸ் நேமு ப்ரெசென்ட் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும் சர்வீஸை. ஸோ சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு மாடியூல் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்டட் அப்படின்னு எனபிள் பண்ணுறோமா, அந்த சிஸ்டம் சிடிஎல் எனபிள் என்ஜினிக்ஸ் டாட் சர்வீஸ் அப்படி போடுவோம்ல. ஸோ அதையுமே இங்கே பண்ணிடலாம். எனபிள்டு ட்ரூ. ஓகே. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது ஒரு ப்ளே அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாம் சேர்ந்தது ஒரு ப்ளே புக். இது வந்து ஒரு ப்ளே அண்டு வந்து இந்த டாஸ்க்லேருந்து இது வர ஒரு ரோல். அப்புறம் இதுக்குள்ளே நடக்கிற விஷயம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது ஒரு டாஸ்க். ஸோ அவ்வளோதான். ஸோ ப்ளே புக், ப்ளே, ரோல், டாஸ்க். ஸோ இவ்வளோ தான், சிம்பிளாக தான் இருக்கும் இது. நம்ம இதுக்குள்ளே என்ன நடக்குது, இந்த மாடியூல்னால் என்ன, இது எங்கேருந்து வந்துச்சு, இது எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம போக போக ப்ளே புக்குக்குன்னே தனியாக ஒரு வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு ப்ளே புக்னால் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்கு மட்டும் தான் இது. இப்போ இதை எழுதிட்டு இதை நம்ம எக்ஸிக்யூட் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த ஹோஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த ஹோஸ்ட்டில் என்ன இருக்கோ, இப்போ இங்கே வெப் சர்வர்ஸ்ன்னு இருக்குது அப்படின்னா, வெப் சர்வர்ஸ்னால் ஒரு குரூப். இந்த குரூப்புக்குள்ளே நிறையா விஎம்ஸ் இருக்கும். ஸோ அந்த விஎம்ஸ் எல்லாத்துக்குமே அந்த என்ஜினிக்ஸ் போய் இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் ஆயிரும், அப்புறம் எனபிள் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து இது நடக்குது. ஸோ இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த ப்ளே புக் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 கோடு வச்சு தான், இந்த ஹைஃபன் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ளே புக் ரைட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 ஹைஃபன் இருந்தால் தான் இதை வந்து ப்ளே புக் அப்படிங்கிறத அதை கன்சிடர் பண்ணும். ஸோ அதனால் அதை நம்ம கரெக்டாக ஞாபகம். கீழே இருக்காது, மேலே மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ளே புக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இந்த ஹேண்ட்லெஸ், நம்ம பிளேஸ், ரோல்ஸ், டாஸ்க் பார்த்தாச்சு. ஹேண்ட்லெஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு டாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் இது முடிஞ்சால் மட்டும் நீ இந்த டாஸ்க்கை ரன் பண்ணு அப்படிங்கிறத சொல்லுவோம் இல்லையா, இஃப் எல்ஸ் கண்டிஷன் மாதிரி. ஸோ இந்த டாஸ்க் முடிஞ்சால் இதை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இதுக்காக ஹேண்ட்லெஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாடியூல்ஸ்னால் என்னன்றதை நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஆன்சிபிள் பில்டின் டாட் ஏபிடின்னு. ஸோ இதுதான் மாடியூல். ஸோ இது ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒவ்வொரு மாடல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி மாடல், அண்ட் ஏபிடி வந்து நம்ம ஏபிடி டவுன்லோட் பண்ணுற மாடல், சர்வீஸ் வந்து சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாடல். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து ப்ளகின்ஸும் மாடல்ஸ் மாதிரி தான். ஸோ இது வந்து ஆன்சிபிளோட இன்னும் கொஞ்சம் ஆன்சிபிளை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட்டு. அண்டு கலெக்ஷன்ஸ். இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலெக்ஷன்ஸுங்கிறது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு இதில் வந்து MySQL இன்ஸ்டால் பண்ணணும் ஒரு சர்வரில் அப்படின்னா, நம்ம வந்து MySQLக்கான ப்ளே புக்கை உட்காந்து எழுத தேவையில்லை. இந்த மாதிரி வந்து நம்ம எழுதிட்டு இருக்க தேவையில்லை. இந்த கலெக்ஷன்ஸில் போனீங்கன்னா ஆல்ரெடி வந்து MySQLக்கான ப்ளே புக்கை எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம அதை இன்ஸ்டால் மட்டும் பண்ணால் போதும், அப்படியே போய் MySQL வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி, ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு இருக்க ஒரு ரெப்பாசிட்டரி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருக்கும். இந்த லிங்க்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ போய்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே போய் MySQLன்னு டைப் பண்ணேன்னா எனக்கு வந்து MySQLக்கான ப்ளே புக் இருக்கும். ஸோ நிறையா இருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே வந்து நிறையா வந்து எடுத்து போட்டிருப்பாங்க கலெக்ஷன்ஸில். ஸோ நமக்கு எது தேவையோ அப்படின்றத நம்ம கரெக்டாக பார்த்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இதில் நிறையா இருக்குது. ரோல்ஸ், MySQL. ஸோ இங்கே இருக்குது. இது ஒருத்தர் போட்டிருக்காரு இந்த மாதிரி MySQLன்னு. ஸோ நீங்கள் இந்த ஆன்சிபிள் கேலக்ஸி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரோல் இன்ஸ்டால் அப்படின்னு போட்டு இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து MySQL இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இது நம்ம போக ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஆன்சிபிள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இன்ஸ்டாலேஷன் மெத்தட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிப் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். அண்டு வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து சோர்ஸ் கோட் வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ கண்டெய்னராக இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. நிறைய வெர்ஷன்ஸ்க்கு, அதாவது ஓஎஸ் ஃப்ளேவர்ஸ்க்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெடரோ, ரெட் ஹேட்டு, அண்டு வந்து டிபைன், அண்டு வந்து ஆர்க்லெஸ்ஸு, ஆர்ச்லினக்ஸ், அண்டு வந்து உபுண்டு. ஸோ இங்கே விண்டோஸ்ன்னு போட்டிருக்காங்க, இன்ஸ்டாலிங் ஆன்சிபிள் ஆன் விண்டோஸ்னு. பட் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா
ஆன்சிபிளில் வந்து விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு இதுக்காக ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து விண்டோஸில் வந்து ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ண முடியாது, கண்ட்ரோல் நோடாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி WinRM ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி அதை வந்து மேனேஜர் நோடாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, உபுண்டுவில் எப்படி வந்து ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு 4 கமாண்ட் மட்டும் போட்டால் போதும், இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டாலிங் ஆன்சிபிள் அண்ட் உபுண்டுவில் இன்ஸ்டால் பண்ணுறதே வந்து ப்ரிஃபரபுளாக நினைக்கிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ண வர எனக்கு எந்த இஷ்யூ வந்ததில்லை. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு உபுண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் உபுண்டு அப்டேட். முடிஞ்ச அளவுக்கு ஆன்சிபிளுக்குன்னு தனியாக ஒரு விஎம் போட்டுருங்க. ஸோ அதுதான் வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஆஸ் யூஷுவல் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இதோட இன்ஸ்டலேஷன் டைம் வந்து வேரி ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் ப்ராப்பர்ட்டிஸ் காமன். இது ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கும் உங்கள் உபுண்டுவில். சப்போஸ் இன்ஸ்டால் ஆகலைன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. would not get locked. Something issue. ஸோ ஜஸ்ட் ஒரு லாக் இஷ்யூ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. அண்டு வந்து நம்ம ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ரெபாசிட்ரி அதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து நம்ம ஆப்ட் இன்ஸ்டால் ஆன்சிபிள்னு போட்டால் போதும், ஆன்சிபிள் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். நம்ம ஆன்சிபிள் -Galaxy அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுக்கு ஆன்சிபிள் Galaxy நம்ம காட்டினேன் இல்லையா கலெக்ஷன்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பேக்கேஜ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம அதை பண்ணும்போது ஆன்சிபிள் கலெக்ஷன்ஸ் பண்ணும்போது அதை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து ஆன்சிபிள் மட்டும் போதும். அண்ட் ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பைத்தான் வந்து இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உபுண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்து பைத்தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு வந்து பைத்தான் இருக்குது. ஸோ அப்படியே நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன் ஆன்சிபிளை. ஸோ இது இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே, ஸோ சர்வீஸ்லாம் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்குது. அப்படியே வந்து ஓகே கொடுத்துருங்க, டேப் கிளிக் பண்ணி. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ ஆன்சிபிள் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆன்சிபிளோட வெர்ஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். ஆன்சிபிள் ஸ்பேஸ் -- வெர்ஷன். ஓகே, ஸோ இப்போ ஆன்சிபிள் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் ஃபைல், ஆன்சிபிள் ஒர்க் ஆகிறதுக்கான கான்ஃபிகரேஷன் ஃபைல் இங்கே இருக்குதுன்னு சொல்லுது. அண்டு வந்து பைத்தான் வெர்ஷன், ஸோ எல்லாத்தையுமே இங்கேயே சொல்லிடுது. ஸோ எல்லாமே ஓகே. இப்போது நம்ம ஆன்சிபிள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆன்சிபிளை எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த இன்வென்ட்ரி எப்படி வந்து ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த இன்வென்ட்ரியை யூஸ் பண்ணி கனெக்ஷன் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் ப்ளேபுக் எப்படி வந்து எழுதுறது, அதுக்கப்புறம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு லாங் வீடியோவை வந்து நம்ம போக அப்படியே வந்து பார்ப்போம். ஸோ அண்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம், விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளேபுக் எடிட் பண்ணுறது நம்ம உபுண்டுலேயே வச்சு எடிட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம ப்ளே புக்ஸ் எழுதிட்டு அதை ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்ம டிஸ்கார்ட் சேனலை வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து நம்ம இந்த கண்டென்ட் டிஸ்கஷன், ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அங்கே போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான முயற்சி எடுத்து நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். Thank you. Thanks for watching.